ஹலோ ஆல். நேத்து நைட் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போலான்னு பார்த்தா, தல கிறுகிறுன்னு ஏதோ ரங்கராட்டினம் சுத்துற மாரி சுத்துது. வீடெல்லாம் ஏதோ ஹோம் டூர் காட்டுற மாதிரி எல்லா பக்கமும் அதுவாவே காட்டுது. கண்ண மூடி படுத்துடுறா கைப்புலன்னு சொல்லிட்டு கண்ண மூடி படுத்தேன். ஆனா தூக்கம் வரல. கண்ண மூடுனா கனவுல நீதானன்ற மாதிரி கண்ண மூடுனாலும் தல கிறுகிறுன்னு சுத்துற மாதிரியே தான் இருக்கு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா தூங்கி எந்திரிச்சுட்டேன். ரொம்ப நாளாவே யூடியூப்ல இந்த பர்தான்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னடா இது பர்தான்னு வருது. ஏதோ பரோட்டா ரெசிபி போல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமே போல. ஆனா என்ன ஒரு மாதிரி தொக்குமா செவப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூண்டு, வரமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துட்டு அப்படியே கைட்டயே மசிச்சு சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடுறாங்கங்க. சரி ஓகே, நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இதையே செஞ்சு சாப்பிட்டு பாப்போமேன்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணி நல்லா மசிச்சு பார்த்தேன். தக்காளி மட்டும் கொஞ்சம் 1, 2 மசிச்சுச்சு. அதனால மசிக்கிறதுல போட்டு நல்லா மசிச்சுட்டு குட்டிக்கு கேரட் தோசையை ஊட்டி விட்டுட்டு அப்படியே நானும் தோசை சுட்டு இந்த தக்காளி பர்தா வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு என்னமோ தக்காளி தொக்கு டேஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன 3 மிளகா போட்டதுக்கு 2 போட்டுக்கலாம். வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி பர்தா எந்த ஊர் பேரோ தெரியல. ஆனா தக்காளி பிசையல் தான் நம்ம ஊருக்கு ஏத்த பேரு. என்ன நான் சொல்றது?